ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலைக்கு போகும்போது நாம் வணங்க வேண்டிய பால கங்கம்மா கோவில் பற்றியும் பக்கத்திலே இருக்கக்கூடிய திருபுவன சுந்தரி அம்மன் கோவில் பற்றியும் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் கௌஸ்தம்பம் கெஸ்ட் ஹவுஸ். இது திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸுக்கு பேக் சைடில் இருக்கும். அந்த கௌஸ்தம்பம் கெஸ்ட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இப்படி கீழே இறங்கி போகும். இந்த இறக்கத்தில் நாம் நடக்கணும். கார் பார்க்கிங், கௌஸ்தம்பம் கெஸ்ட் ஹவுஸோட கார் பார்க்கிங்கும் இந்த இடத்துல தான் இருக்கும். அந்த கார்களுக்கு கீழே தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய வீடுகள் பார்க்கலாம். திருமலையில் இருக்கக்கூடிய பாலாஜி நகர் இது. நிறைய மக்கள் இங்கே வீடுகளில் தங்கியிருக்கிறாங்க, வசிச்சிட்ருக்கிறாங்க. நம்ம ஊர்களில் நாம் எப்படி தங்கியிருப்போமோ அதே போல் திருமலையிலையும் இந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் இருக்கும். லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுக்கக்கூடிய அந்த PAC 3 ஏரியாலாம் நான் முன்னாடி வரும்போது நிறைய வீடுகள் இருந்தது. அங்கே இருந்த வீடுகளையெல்லாம் காலி பண்ணிட்டு தான் இப்போ அந்த அவுட்டர் ரிங் ரோடும் போட்டிருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் நிறைய பில்டிங்ஸ் கட்டியிருக்கிறாங்க. இப்போது இந்த ஏரியாவில், அதாவது இந்த பாலாஜி நகரில் மட்டும்தான் வீடுகள் இருக்குது. இங்கே கடை வச்சுருக்கிறவங்க, அப்புறம் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இந்த வீடுகளில் தங்கியிருப்பாங்க. இப்போ நாம் திரையில் பார்க்குறது தான் திரிபுவன சுந்தரி அம்மன் கோவில். இந்த பாலகங்கம்மா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த திரிபுவன சுந்தரி அம்மன் கோவிலை பார்க்கலாம். நான் மதிய வேளையில் போனேன், பூட்டி இருந்தது. நீங்கள் காலையில் போங்க, இல்லாட்டினா மாலையில் 4 மணிக்கு மேலே போங்க, திறந்துருக்கும். திரிபுவன சுந்தரி அம்மன் இங்கே காட்சி அளிக்கிறாங்க. இந்த ஏரியா மக்கள் இங்கே சின்னதாக விழாவெல்லாம் எடுத்து கொண்டாடுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே தமிழ் நல்லா தெரியும். இந்த கோவில் பற்றியும் இந்த ஏரியா பற்றியும் நீங்கள் அவங்கள்ட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தெருக்கள் மாதிரி தான் இங்கே இருக்கும். இதுதான் அந்த திரிபுவன சுந்தரி அம்மன் கோவில். உள்ள நிறைய சன்னதிகள், உப சன்னதிகள் இருக்கும். திரிபுவன சுந்தரி அம்மன் இல்லாமல் பிள்ளையார் சன்னதி, முருகர் சன்னதி, இன்னும் சில உப தெய்வங்களோட சன்னதிகளையும் அங்கே நம்ம பார்க்க முடியும். ஃப்ரீ டைம் இருந்தால் நடந்தே போகக்கூடிய கோவில்கள் தான் இது. நம்ம சாகிமா விலாக் சேனலில் திருமலையில் நடந்து போகக்கூடிய பல கோவில்கள் பற்றியும் ப்ரீஃப் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. வாட்ச் பண்ணுங்கள். ஒரு பிளேலிஸ்ட்டே தனியாக இருக்கும். மஸ்ட் விசிட் பிளேசஸ் இன் திருமலான்னு சொல்லிவிட்டு அந்த பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா திருமலையில் நீங்கள் நடந்து போயோ அல்லது பஸ்ஸில் போயோ பார்க்கக்கூடிய பல கோவில்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இதை இப்போ நாம் பாலகங்கம்மா கோவிலுக்கு வந்துட்டோம். திரிபுவன சுந்தரி அம்மன் கோவிலேருந்து பாலகங்கம்மா கோவிலுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக வரலாம். நாங்கள் விசாரித்து நிறைய அலைஞ்சு தான் வந்தேன். அதனால தான் நான் உங்களுக்கு ரூட் காமிக்கல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கரெக்டான ரூட் எடுத்து உங்களுக்கு போடுறேன். இது பாலகங்கம்மா கோவில். திருமலையில் 7 கங்கம்மா கோவில்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம். அதன்படி இது ஒரு பாலகங்கம்மா, அதாவது இது ஒரு கங்கம்மா கோவில். இது முன்னாடிலாம் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே திருமலையில் வகிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு கங்கம்மாக்கள் காவல் தெய்வமாக இருந்திருக்கிறாங்க. அந்த கோவில் பக்கத்துலேயே சுடுகாடு சிமிட்ரியும் இருந்திருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்சு பாட்ட கங்கம்மா கோவில் பக்கத்தில் மட்டும்தான் அந்த சிமிட்ரியான சுடுகாடு இருக்குது. மற்ற பக்கம்லாம் பார்க்க முடியறதில்ல. ஏன்னா மக்கள் நிறைய இங்கே வசிக்கிறதில்ல. இப்போலாம் அநேகமாக யாராவது இறந்தாங்கன்னா கீழே கொண்டுட்டு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மன், திருமலையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்கள்லேயே சக்தி வாய்ந்த அம்மன் இந்த பாலகங்கம்மா. நீங்கள் மேக்ஸிமம் காலை வேளையோ அல்லது ஈவினிங் டைமோ போங்க, மதிய நேரம் போகாதீங்க. இது மாதிரி பூட்டி தான் இருக்கும். போனால் 2023 வருஷம் இந்த ஏரியாவில் கரடி வந்தது. நியூஸ்லாம் ரொம்ப ஃப்ளாஷ் பண்ணாங்க. திருமலையோட குடியிருப்பு பகுதியில் கரடி புகுந்ததுன்னு சொல்லிட்டு. அது இந்த பாலகங்கம்மா கோவில் பக்கம்தான். ஆனால் பாதுகாப்பான இடம் தான். அடிக்கடிலாம் இங்கிட்டு கரடி வந்ததாக தெரியலை. நீங்கள் அடுத்ததாக திருமலைக்கு வரும்போது திரிபுவன சுந்தரி அம்மன் கோவிலுக்கும் இந்த பாலகங்கம்மா கோவிலுக்கும் ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க. அம்மனுடைய அருளை பெறுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா எப்படி வந்திருந்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.